அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் எனக்கு இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை மடிய வாழ்க்கையை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம். என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துக்கு போறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பிக் பென் கோபுரத்தை என்ன செய்வாங்கன்னா பார்த்துட்டு வருவாங்க. அது பார்க்காம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த கோபுரத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனா அந்த கோபுரத்துல இருக்கிற அந்த கடிகாரம் ரொம்ப பிரசித்த பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா ரொம்ப துல்லியமாக நேரத்தை காட்டும். எல்லா தேசத்தாரும் என்ன செய்வாங்கன்னா அதுல இருக்கிற நேரம் தான் கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்து அவங்களுடைய கடிகாரங்களை சரி செய்து கொள்வது அதனுடைய வழக்கம் இருந்துச்சு. இது என்ன, இது ரொம்ப சாதாரணது தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னா, அதுல எழும்புகிற ஒலி. என்ன ஒலி உங்களுக்கே தெரியல, டிக் 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 அப்படின்னு சொல்லி கடிகாரத்தை நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும். அந்த ஒளி தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த கடிகாரத்தை ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் அது உதவுது. அதை பார்த்து அதை டெய்லி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் இதில் கரெக்டாக துல்லியமாக காட்டுது அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணவங்க சொன்னது என்ன காரணம்னு சொன்னால், அதனுடைய ஒலி நேரம் கரெக்டாக போகுது அப்படின்னு சொன்னால், அந்த பாகங்கள், அந்த கடிகாரத்தினுடைய பாகங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் வருகிற ஒலி வந்து கரெக்டாக அந்த சவுண்டில் வந்து என்ன செய்யுமா தெரிஞ்சிருமா. அந்த டிக் டிக் சவுண்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் வேறு ஒலியில் வேறு மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அதோடைய பாகத்தில் ஏதோ ஒரு தவறுதல் இருக்குது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே நிபுணர்கள் என்ன செய்வாங்க, வேலையை ஆரம்பித்து விட்டுருவாங்க. ஆரம்பித்து அதை சரி செய்வாங்களாம். அப்படின்னா அந்த சத்தம் எவ்வளோ ஒரு கரெக்டான அந்த ஒலியை எழுப்பியிருக்கும்னு பாருங்க. ஒரு காரியம் கண்டுபிடிக்கணும், அது என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்றத சொல்றது கூட அந்த டிக் டிக் சரியான ஒரு அந்த ஒலி எழுப்புகிற அந்த காரியத்தை தான் அந்த கடிகாரத்தில் பெரிய ஒரு பிரசித்த பெற்று வருகிறது. இது ஏன் இந்த கதை, இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தவறுகள் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, நமக்கு அந்த டிக் டிக் சவுண்டில் என்ன செய்யும், மாற்றம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, ஒலி அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டோடைய வார்த்தை, அந்த சத்தம் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இது ஞாபகம் வரணும். அப்படி வரும்பொழுது என்ன செய்வோம்னா சரி செய்து கொள்ள அது நமக்கு உதவும். எல்லாரும் என்ன செய்வோம், எல்லாரும் பாவிகள், எல்லாரும் என்ன செய்கிறோம், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அதை சரி செய்வதற்கு எப்படி அந்த நிபுணர்கள் அந்த ஒளியில் மாற்றம் ஏற்பட்ட உடனே அதை சரி செய்கிறாங்களோ, அதே போல் அந்த கடிகாரத்தை சரி செய்கிறாங்களோ, அதே போல் அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஏற்படுகிற தவறுகளை நாம சரி செய்வதற்கு ஒரு ஒளி நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒலி டிக் டிக்ன்ற ஒலி எப்படி சத்தத்தில் மாற்றம் ஏற்படும் போது சரி செய்கிறாங்களோ, அதே போல் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற அந்த எச்சரிப்பு ஒலி, அந்த ஒலி தேவனுடைய வார்த்தை, அந்த ஒலியை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், சரி செய்துக்கலாம். அப்படி நம்ம சரி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கிடைக்கும். அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருன்னு சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், பலத்தை தருவார். எப்படி நம்ம ஒருவேளை தவறி போயிட்டா கூட நம்ம சரி செய்வதற்கான ஆண்டுடைய வார்த்தையை நம்ம எப்போ நினைப்போம்னு சொன்னால், எப்படி தாவீது பக்தன் ஒரு அரசனாக இருக்கிற காலகட்டத்தில் கூட அவர் சொல்கிறது, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நான் போகிற பாதை சரியா அப்படின்னு காட்டுறதுக்கு எதுதான் தெரியுது, உடைய வசனம். நான் எடுக்கிற ஒரு தீர்மானங்களுக்கு இந்த வசனம், நான் செய்கிற காரியத்திற்கு இந்த வசனம், எல்லா காரியத்துக்கும் இந்த வசனங்கள் நமக்கு
பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ இப்படி ஒரு பயனுள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேத வாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அதுக்கான பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கோம். வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களை கண்களை திறந்துள்ளன்னு ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களை கண்களை திறந்தவன் ராஜா, அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கான காரியங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர். ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறீர் சாமி. அதை நாங்கள் பற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. அதை நேசிக்க, அதை வாசிக்க எங்களுக்கு நீங்கள் ஞானத்தையும் புத்தியும் தாங்க சாமி. ஒவ்வொரு நாளுடைய வேதத்தை ஆராயும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை நீர் தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் சாமி. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அது எங்களுடைய பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர கிருபை செய்யுங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்படி சமூகத்துக்கு பிரீதியா இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கலாம். அதுக்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாவத்தில் நிலைக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து வெளிவரவும், இப்படி அன்பில் நிலைத்திருக்கவும், இப்படிய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவர் அதில் சுதந்திரத்துக் கொள்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பாவிகளாக எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் இயேசுவின் வழியை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.